ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நம்ம கேரட் சாதம் செஞ்சுருக்குறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். செய்யலாம். கேரட் சாதத்துக்கு பொடி அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருங்க. 3 மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு, வறுத்தாச்சுங்க. இதை நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். ஆறுட்டுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் சாதம் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம எந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறோங்க. ஒரு பச்சை மிளகா உடைச்சி போட்டிருக்கேங்க. அது வந்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. துருவி வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாங்க. கேரட் வதங்கிடுச்சிங்க. நம்ம உளுத்தம்பருப்பும் வரமிளகாயும் வறுத்து வச்சு அரைச்சி வச்சுருங்க. அந்த பொடியை போட்டுக்கலாம். சாப்பாட்டை கொட்டிக்கலாங்க. பிடிச்சி வச்ச சாப்பாட்டை கொட்டிக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.